அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசிக்கு ஜூன் 21க்கு பிறகு எப்படி இருக்க போகிறது, அதாவது கிரக மாற்றத்தால் ஜூன் 21க்கு பிறகு மேச ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது, மேலும் இவங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குறாரு. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேசராசிக்கார நேயர்களே, ஜூன் மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாயானவர் மேச ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ஜூன் 12ஆம் தேதி மிதுனத்திற்கு செல்ல போகிறார். எனவே கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. மிதுனம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த 4 ராசிக்காரர்களும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று பார்க்கலாம். அதில் முதலாவதாக மேச ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ளவங்க தான் மேசராசி அன்பர்கள். இவர்களுக்கு நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த வாரத்தில் வெற்றி படிக்கட்டுக்கு மிக அருகாமையில் நீங்கள் நிற்க போறீங்க. உங்களுடைய செயல்திறனால் பொருளாதார முன்னேற்றத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லவும் போறீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் வியாபாரத்திற்கு இருந்த இடையூறுகளை உங்களுக்கு விலக்கி வைக்க போகுது. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் மனை, இடம், நிலம் போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்யும் அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. புதன் 2ஆம் இடத்துல இருப்பதனால சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணும் முடிவை சற்று தள்ளி போட வேண்டும். குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உத்தியோகத்தில் சிலருக்கு பிரச்சனையும் ஏற்படலாம். குடும்பத்தில் நிம்மதி இழந்தே நிலையே காணப்படுங்க. சுக்கிரன் 1 மற்றும் 2ஆம் இடத்துல இருப்பதனால மனமொத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பமும் உண்டாக போகுது. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் உறவினர்களால் உங்களுக்கு சில உபத்திரங்களும் வந்து சேரப்போகுதுங்க. மேலும் மேசராசி அன்பர்களுக்கு ஜூன் 21க்கு பிறகு கிரக மாற்றத்தால் உங்களுக்கு பணம் தேவையானது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே உங்களுக்கு அமையுங்க. தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவது கிடையாது. திருமண முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். பழைய கடன்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. தாயாருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெற போகிறீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாகவே இருக்குதுங்க. வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலைமையே உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்த்தபடி லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு கிடையாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கக்கூடாதுங்க. குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டுள்ள பெண்மணிகளுக்கு மன மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மிகவும் சந்தோஷம் தருவதாகவே அமையும்.
அமையும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 22 மற்றும் 23. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1 மற்றும் 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். மேலும் பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் விநாயகப் பெருமானின் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நிகழுங்க. அந்த பாடல் என்னவென்றால்: 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவனே என்னும் பாடலை விநாயகப் பெருமான் படத்தின் முன்பு சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சந்தோஷ தருணங்களை குடும்பத்தாரோடு கழித்து மகிழ போறீங்க. அதன் காரணமாக குடும்பத்தில் குதூகலமானது நிறைந்தே காணப்படும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் கோலாகலமாக நடைபெறுங்க. விருந்து கேளிக்கைகளில் மகிழ்ச்சியின் உச்சிக்கு நீங்கள் செல்ல போறீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகளும் அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க. மனைவி மூலமாக பூரண சுகமும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் உண்டாகும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகளும் ஏற்படுங்க. இனிய தகவல்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகுது. எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிப்பீங்க. அரசு பதவியில உள்ளவங்க உயர் அதிகாரிகளின் தகையவால பயன்பெற போறீங்க. நல்ல புத்திர பாக்கியமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்களும் சரியாகிவிடும். வீட்டு வாடகை வசூல் திருப்தி தருவதாக அமையும். மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் நீங்க படிக்க வேண்டுங்க. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை நீங்க வாங்கி மகிழ போறீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தருவதாகவே அமையுங்க. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த வாரம் சிலர் பழைய கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி கடலில் மிதக்க போறீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது இருக்க பிறரிடம் கோபத்தை நீங்கள் காட்டுவதை தவிர்க்க வேண்டுங்க. மேலும் அமைதியாக நீங்கள் இருக்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுப்பாங்க. செலவுகள் அதிகரிக்கும் வகையில் தூரமாக துயரம் மிக்க பயணங்கள் தவிர்க்க முடியாததா அமையுங்க. குடும்ப சூழலில் சில சிரமங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். சிலருக்கு உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு காரணமாக குழப்பங்களும் எழலாங்க. சமையலறையில் பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் தேவைப்படுது. சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைகளின் செயல்களால் மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்து வெற்றி பெறும் மேச ராசியினருக்கு இந்த மாதத்தில் மனதில் புது தெம்பு அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் அதிகரித்தே காணப்படும். முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு பெற்று தரப்போகுது. பணவரத்தானது உங்களுக்கு அதிகரிக்கும் நிலையில தான் இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வரலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவைப்படுதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்தானது திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம் தாங்க. பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிவிடும். ராசியில் இருக்கும் புத்திகாரகன் புதனால எல்லாவற்றையும் சமாளித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியும் பெற போறீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை நீங்கள் ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் உங்களிடம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அந்த எண்ணங்கள் நீங்கிவிடும். வழக்குகளில் சாதகமான நிலையே உங்களுக்கு காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமும் செலுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிவிடும். வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் நீங்கள் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க.
சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. எனவே எந்த ஒரு செயலையும் நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது தான் நல்லது. இதுவரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு ஜூன் 21க்கு பிறகு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.